ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு பொது பலன் பார்த்தரலாம் சார். இந்த மாதம் தை மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பெரிய ஆபத்தாக இருந்தது எதுன்னா 10லே இருந்த குரு பகவான். 10லே குரு பகவான் வந்தால் பதவி பறிபோகும், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னா இப்போ 10ல் குரு வந்தவர் என்ன பண்ணார்னா பதவியை பிடுங்கிட்டார். அதெல்லாம் நடந்தது. நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை போச்சு, கண்டினியூஸாக வேலை போச்சு. இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த 10ல் இருக்கிற குரு பகவான் மீண்டும் 9க்கு போயிட்டார். அதான் இருக்க பெரிய விஷயமே. ஏன்னா 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகிறது. அதிர்ஷ்டம் அப்போது 9ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக என்ன பண்ணிடுறார், எல்லா கிரகங்களையும் பார்க்குறார். எல்லா கிரகங்களையும் 3ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய எல்லா கிரகம். இது என்ன பிரச்சனைனா 3ஆம் இடத்துல இத்தனை பேர் மறைஞ்சது தான் பிரச்சனை. 3ஆம் இடத்துல இத்தனை பேர் மறையக்கூடாது, அதுதான் பெரிய ப்ராப்ளம். யார்? ராசிநாதன் சுக்கிரன். ராசிநாதன் சுக்கிரன் 1-8 கூடையவன். அவன் 3ஆம் இடத்துல மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறான். 12 கூடிய புத பகவான் அவன் 3ல் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறான். அடுத்ததாக யாருன்னு பார்த்தா மிஸ்டர் பாதகாதிபதி சூரியன். அவர் 3ல் வீணாக போயிட்டார், போய் தொலை. அவர் எவனுமே இருந்தாலும் நல்லது பண்ண போகிறதில்ல. அப்போ இவங்க எல்லாருமே 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாங்க. வெரி குட் ஜாப், ரைட். அது குரு பகவான் வேற பார்த்துட்டார், அனதர் குட் ஜாப். சரி, இப்போ என்னன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது பாதகாதிபதி சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அப்போ கூட பிறந்த சகோதரர்களாலேயே பிரச்சனை வரும். சொந்த சகோதரர்களாலேயே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் 3ஆம் இடத்துல. இதில் 2-7 கூடைய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல மறையும் பொழுது 2-7 மறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா தனாதிபதி மற்றும் கலத்திரகாரகன் இவர் 2 பேரும் சேர்ந்தது தான் அந்த செவ்வாய் பகவான். அவன் 3ல் மறையும் பொழுது பணவரவு என்பது இல்லாமல் போகிறது, பணமே கிடைக்காம போயிடுது. அப்போது அதை குரு பகவான் பார்த்து அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். 2-7 உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகின்ற இந்த செவ்வாய் பகவான் தனத்தை தருகிறார், கலத்திர ஸ்தானத்தை தருகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பணம் வரப்போகிறது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல கலத்திரக்காரகனுடைய வீடு என்பதால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் வரப்போகிறது. 2-7 உச்சம் பெறுவது அத்தனை நல்ல விஷயங்களாக இருக்கிறது. ஸோ அப்போ 2ன்னா பணம் வருகின்ற சோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு வருகிறது. அதே மாதிரி 7 செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது இது வரைக்கும் திருமணமே ஆகலை, எனக்கெல்லாம் திருமணம் ஆகுமானே தெரியல சார் என்று கவலைப்படுறவங்க இப்போ திருமணம் ஆகிடும். தை மாதம் அப்படியா? தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் உங்களுக்கு தான். அப்பாடா, கொஞ்ச நாளாக இந்த நவம்பர் டிசம்பரில் என்னென்ன பாடுபடுத்தினார் சார் இந்த குரு, இதுக்கே இப்படியா? அப்போ அடுத்த ஜூன் வருது, உண்மையிலேயே ரியலாக குரு ஜூனுக்கு வருவார். அப்போது இப்போதைக்கு என்ன டென்ஷனு, இந்த சரியாகி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எனிவே யூ ஆர் கோயிங் டு என்ன உங்கள் ஹோம் பேக், உங்கள் வாழ்க்கை நார்மல் ஆகிடுது. அப்போது உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை நடக்கும்னா 2 கூடிய பணவரவு போன்ற விஷயங்கள். அடுத்து புத பகவான் யார்? 12-9 கூடையவர் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? 4ஆம் இடம் என்பது நற்பெயர், உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாம். 9 கூடைய புத பகவான் 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். 4ஆம் இடத்திலே புத பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுனா புதன் தருகின்ற பொற்பலன்கள், அவ்வளவு பலன்களை அள்ளி தரப்போகிறார் இந்த புத பகவான். பலன்னா சாதாரண பலன்லாம் கிடையாது. அது புத பகவான் தருகின்ற பலன்கள் எல்லாம் மிக அதிகபட்ச பலன்களாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவர் 4 மற்றும் 9 கூடையவர் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும் 4ஆம் இடத்துல அப்படிங்கும்போது கோபுர கலச யோகம்னு சொல்லுவாங்க. 9 கூடையவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது கோபுர கலச யோகம் அப்படின்னு பேர். அது அந்த யோகம் உண்டாகிறது. நிறைய பணவரவு ஏற்பட போகிறது. ஏற்கனவே 2 கூடையவன் உச்சம் வேற, அப்போ குடும்பஸ்தானாதிபதி வேற அவர். அப்போ உங்களுக்கு நீங்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேர போகிறீங்க போன்ற நிறைய விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்கள். முக்கியமான விஷயமே என்னென்னா ஜாப் ஸ்டெபிலிட்டி. சரி, வேலை போயிடும்னே கவலைப்பட்டு இருந்தேன் சார். இனிமேல் வேலை போகிறதுல ஒரு விடுதலை கிடைச்சிது, நிம்மதி. அடுத்து 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி. அந்த இடத்துல செவ்வாய் போனார், புதன் போயிருக்கார். ரொம்ப அருமையான நற்பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறதுங்கிறது 2வது நல்ல விஷயம். சரி, 3வது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 6ஆம் இடத்து சனி பகவான் சத்ரு சம்ஹாரத்தை உருவாக்குகிறார். எதிரிகள்கிட்ட விடுதலை. என்னெல்லாம் உங்களுக்கு எதிரிகளோ எதிர்ப்புகளோ
அதுலேருந்து உங்களுக்கு தடைகள்லேருந்து விடுதலையை தருகிறார். நம்ம பின்னாடி வந்து ஏதாவது கொசிப் சொல்லிகிட்டே இருக்காங்க, விமர்சனங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த விமர்சனங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை இந்த சனி பகவான் தருகிறார். இந்த சில பேர் கம்பெனியில் வேலை செய்கிறமோ இல்லையோ கம்பெனிக்கு வர்றதே இன்னொருத்தனை போட்டு கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு பெரிய உயர்ந்த சத்தியத்தோடு வருவாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்திலே இருக்கிறது வந்து பெரிய நற்பலன்களை தரும். ஏன்னா அவர் வக்ரமாக இருந்த வரைக்கும் வேற பலன், வக்ர நிவர்த்தி அடைந்ததுனால வேற பலன் போன்றவை ஏற்படுகிறது. இப்போ 11ஆம் இடத்திலே இருந்த இந்த சூரிய பகவானும் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது இளைய சகோதரர்களால் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்படும். இந்த தை மாதம் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக இருக்க போறீங்க. என்ன அப்படின்னா 8 3 மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்ற சுக்கிரனால் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. 2 7 செவ்வாய் உச்சம் பெற்றதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறார். 4ஆம் இடத்துல இத்தனை பேர் வந்து அமர்ந்து உயர்கல்வி உயர் பதவி வரப்போகுது. எந்த வேலை போயிடுமோன்னு நினச்சி பயந்தீங்களோ அந்த வேலையிலேயே ப்ரமோஷன் அங்கேயே வரப்போகுது. அதான் துலாம் ராசிக்காரர்களுக்கான மிகச்சிறந்த நற்பலனாக நான் சொல்ல முடியும். ஆனாலும் 5ஆம் இடத்து ராகு உங்களுக்கு என்ன தருவார்னா புத்திர பிராப்தியை தடை பண்ணுவார். புத்திர பிராப்தினா சந்தான பிராப்தி. அதில் வந்து IVF பண்ணுறது, IUI பண்ணுறது போன்ற சிறப்பு சிகிச்சைகளால் மட்டுமே குழந்தை கொடுப்பாரே தவிர அதுக்கு பதிலாக உங்களுக்கு நேச்சுரலாக பேபி கன்சீவ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி இருக்கு? ஆமாம், அதுக்கு வந்து திருப்பாம்புபுரம் நீங்கள் செல்ல வேண்டும். திருப்பாம்புபுரம் திருநாகேஸ்வரத்தை தொடர்ந்து திருப்பாம்புபுரத்திற்கு நீங்கள் செல்வதன் மூலம் அந்த ராகு பகவானுடைய அருளும் கேது பகவானுடைய அருளும் கிடைத்துவிடும். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் போகணும், சனிக்கிழமை அங்கே தங்கியிருந்து ஞாயிற்றுக்கிழமை அது அவர்களை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் அந்த ராகு கேது தோஷம் என்பது விலகும். சரி, நிறைய ஆஃபீஸ் விஷயமா நிறைய விஷயம் பேசணும். நிறைய அந்த பாலிடிக்ஸும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த காசிப்ஸும் நம்மளை பின்னாடி பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? ஒரு கருப்பு கலர் ஷர்ட் நிறையா போடுங்க. நிறைய சனி பகவானுக்குரிய பிரீத்தி, நிறைய பேருக்கு செருப்பு கொடை போன்றவற்றை தானம் பண்ணுங்க. எளியவர்களுக்கு சனிக்கு காகத்துக்கு சாப்பாடு போடுங்க. எள்ளு சாதம் போன்றவை செய்து இல்லாதவர்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ண சனி பகவானுடைய அருள் பெற்றால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், தன்னால் அதெல்லாம் சரியாயிடும். ஓகே சார், நம்ம நெகட்டிவிட்டி எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறோம். நிச்சயம். ஓகே, சிறப்பு.